11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.10 இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அசமன்பாடுகளை குறிக்கும் பகுதியை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் அசமன்பாடானது y ≥ 2x. இந்த இரண்டு அசமன்பாடுகளும் குறிப்பிடும் பகுதியை கணக்கிடுவதற்கு இரண்டு அசமன்பாடுகளையும் வரைபடத்தில் குறிச்சுக்கலாம். அதிலிருந்து பொதுவான பகுதி என்னவோ அதுதான் நமக்கு தேவையான தீர்வாக அமையும். x ≥ 2x என்பதை y ≥ 2x என்பதை y = 2xன்னு எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு சில மதிப்புகள் பிரதியிட்டு ஒய்யின் மதிப்புகள் கணக்கிட்டு புள்ளிகளை குறிக்கிடலாம். எக்ஸுக்கு ஏதேனும் இரண்டு மதிப்புகள் கொடுத்து இரண்டு புள்ளிகள் மட்டும் கணக்கிட்டுட்டோம்னா போதும். எக்ஸ் மற்றும் எக்ஸ் மற்றும் ஒய்க்கு எக்ஸுக்கு 0ன்னு கொடுக்குறப்ப 2 × 0 0, எக்ஸுக்கு 1ன்னு பிரதியிட்டுட்டோம்னா ஒய்யின் மதிப்பு 2 × 1 எனும் பொழுது 2. கிடைச்சிருக்கக்கூடிய புள்ளிகளானது 0, 0 மற்றும் 1, 2. இதே போல் இரண்டாவது அசமன்பாடு எடுக்கிறோம். -2x + 3y ≤ 0. இதிலிருந்து புள்ளிகள் கணக்கிடுவதற்கு -2x + 3y ≤ என்பதை = 6ன்னு எடுத்துக்கலாம். ஒய்யின் மதிப்பு கணக்கிடலாம். 3y = -2x ஆனது வலதுபுறம் போகிறப்ப +2xன்னு ஆகும். 6 + 2x. அப்போ 3y = எக்ஸை முதல்லையும் மாறிலி மதிப்பை ரெண்டாவதாக எழுதிட்டோம்னா y = 3 பெருக்கல்ல இருக்கிறது வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வரும் /3ன்னு கொடுக்கலாம். y = 2x / 3 + 6/3. 1 3 3 2 3 6. அப்போ y = 2/3x + 2/1 எனும் பொழுது மதிப்பு 2. இந்த மதிப்பு இதில் எக்ஸுக்கு ஒய் மதிப்புகள் கொடுத்து ஒய்யின் மதிப்புகள் கணக்கிடலாம். இந்த இடத்துலையும் ஒரு 2 புள்ளிகள் கணக்கிட்டுட்டோம்னா போதும். எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தோம்னா 2/3 × 0 முதல் மதிப்பு 0 ஆகிடும். எனவே 0ன்னு கொடுக்குறப்ப 0 + 2 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பு 2. அடுத்து பின்னத்தில் பகுதியில் 3 இருக்கிறதுனால எக்ஸுக்கு 3ஆல் வகுபடக்கூடிய எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்பானது 3ஆல் வகுபடக்கூடிய எண்ணாக பிரதியிடலாம். எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்தோம்னா 3 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 3 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 மட்டும்தான் இருக்கும். 2 + 2 எனும் பொழுது மதிப்பு 4. எக்ஸுக்கு 3ன்னு பிரதியிடுறப்போ ஒய்யின் மதிப்பானது 4 என கிடைக்கிறது. புள்ளியானது 0, 2 மற்றும் 3, 4. இந்த இரண்டு புள்ளிகளையும் வரைபடத்தில் குறிக்கலாம். வரைபடத்தில் குறிக்கிறப்ப அதாவது x = y = 2x மற்றும் -2x + 3y = 6 என்ற இரண்டு நேர்கோடுகள் கிடைக்கும். அந்த ரெண்டு நேர்கோடுகளுக்கும் பொதுவான புள்ளிகள் என்னவோ அதுதான் நமக்கு அசமன்பாட்டை குறிப்பிடும் புள்ளிகளாக அமையும். வரைபடமானது கணக்கிட்டிருக்கக்கூடிய இரு புள்ளிகளையும் வரைபடத்தில் குறிப்பிடலாம். முதல் அசமன்பாட்டில் 0, 0 முதல் புள்ளி,
இரண்டாவது புள்ளி எக்ஸுக்கு 1ன்னு பிரதியிடுறப்போ ஒய்யின் மதிப்பானது 2 என கிடைக்கிறது. இந்த 2 புள்ளிகளையும் இணைக்கிறோம். அப்படி இணைக்கிறப்ப ஒரு நேர்கோடு நமக்கு கிடைக்குது. இந்த நேர்கோடானது y = 2x என்ற நேர்கோடாகும். இதே போல் மற்றொரு அட்டவணையில் இருக்கக்கூடிய புள்ளிகள் எக்ஸுக்கு 0ன்னு பிரதியிடுறப்ப ஒய்யின் மதிப்பானது 2ன்னு கிடைக்குது. எக்ஸுக்கு 3 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பானது 4. 3 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பானது 4 என கிடைத்துள்ளது. 3 எனும் பொழுது ஒய்யின் மதிப்பானது 4. இந்த இரு புள்ளிகளையும் இணைக்கிறோம். இந்த 2 புள்ளிகளையும் இணைக்கிறப்ப இந்த இடத்துல ஒரு நேர்கோடு நமக்கு கிடைக்குது. இந்த நேர்கோடானது எதை குறிப்பிடக்கூடியது? -2x + 3y = 6. இந்த இரண்டு அசமன்பாடுகளுக்கும் பொதுவான பகுதி தான் நமக்கு தேவையான பகுதியாகும். இதை எப்படி கணக்கிடலான்னா, முதல் அசமன்பாடானது என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு? y ≥ 2x என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே y = 2x என்ற நேர்கோட்டிற்கு மேலே அமையக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளி ≥ என்பதால் மேலே அமையக்கூடிய ஒரு புள்ளியை எடுத்து அது அசமன்பாட்டை நிறைவு செஞ்சதுன்னா மேலுள்ள பகுதி நமக்கு தேவையான பகுதியாகும். மேலே அமையக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறப்ப 1,2 அப்படிங்கிறது ஒரு புள்ளியாக இருக்குது. 0,4 அப்படிங்கிற ஒரு புள்ளி, ஏதேனும் ஒரு புள்ளி 0,4 நேது பிரதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய்க்கு மதிப்பு 4 ≥ 2 × 0 2 × 0. அப்போ 4 ≥ 0 என்பது நமக்கு நிபந்தனையை நிறைவு செய்கிறது. எனவே இதற்கான பகுதி எங்கே வரும் அப்படின்னா, y = 2x என்ற வரைபடத்திற்கு மேலே அமையக்கூடிய பகுதி தான் பகுதியாக அமையும். அடுத்த வரைபடமானது -2x + 3y ≤ 6 என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அசமன்பாட்டில் ≤6 என்பதால் இந்த நேர்கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளியை எடுத்துக்கலாம். நேர்கோட்டிற்கு கீழே அமையக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளியை எடுத்து நம்ம இது நிறைவு செய்தான்னு பார்க்கணும். நிறைவு செஞ்சது அப்படின்னா கீழுள்ள பகுதி நமக்கு தேவையான பகுதியாகும். அப்படி இல்லைன்னா அந்த நேர்கோட்டிற்கு எதிரே உள்ள பகுதி தான் தேவையான பகுதியாக அமையும். -2x + 3y = 6 என்ற நேர்கோட்டிற்கு கீழே அமையக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளிங்கிறப்ப 0,1ங்கிற புள்ளியை எடுத்துக்கலாம். 0,1ங்கிற புள்ளியை இதில் பிரதியிடலாம். -2 × 0 + 3 × yக்கு பதிலாக 1 எனும் பொழுது ≤ 6. இப்போ 0 + 3 ≤ 6, 3 ≤ 6 என்பது நமக்கு சரியான கூற்று ஆகும். இது சரியான பகுதியாக அமைகிறதுனால இங்கே எந்த பகுதி நமக்கு நிழலிடப்பட்ட பகுதியாக அமையும் அப்படின்னா, -2x + 3y ≤ 6 கீழுள்ள பகுதியாகவே நிழலிடப்பட்ட பகுதியாக அமையும். அப்போ 2 பகுதிகளுக்கும் பொதுவானது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய பகுதிகள் இந்த நிழலிடப்பட்ட பகுதியே 2 அசமன்பாடுகளையும் குறிக்கும் பகுதியாகும். அப்போ தீர்வு எப்படி எழுதலான்னா, therefore நிழலிடப்பட்ட பகுதியே தரப்பட்ட அசமன்பாடுகள் குறிக்கும் பகுதி ஆகும். Thank you.